ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஹேருக்கு நீங்கள் எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்றத ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஷார்ட் வீடியோவில் தான் அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே வீடியோஸ் வந்து எப்படி இருக்கணுன்றத அவங்களே சொல்லிட்டாங்க. முதல்ல முடியை சிக்க எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு பின்னல் போட்டு பின்னலை ஸ்லோ மோஷனில் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயிலாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல முடியை வகுந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சிக்க எடுக்க ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முடியை மெதுவாக சிக்கிடுங்க. இல்லைனா முடி வந்து பாதிலே உடையவோ இல்லை வந்து வேர்லேருந்து பிடுங்கிட்டு வரவோ அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகும்போது அவசரத்துக்கு வேக வேகமாக சிக்கு எடுத்து தலைவாரிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் தான் ஆகுமே தவிர நமக்கு வந்து முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்ல அந்த மாதிரி வேகமாக சிக்கு எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே முடியை சிக்கு எடுக்கும் போது இந்த மாதிரி தான் 2ஆக வகுந்து பிரிச்சுப்பேன். தலையிலேருந்து பாதி முடி வரைக்குமே வந்து நான் சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்துடுவேன். பாதி முடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த சிக்கு எடுக்காத பாதி முடியை பார்த்தீங்கன்னா என்னோட கட்டை விரலில் பாதி முடியை ஒரு சுற்றி சுற்றிக்கிறேன். சிக்கு எடுக்காத அந்த பாதி முடியை கட்டை விரலில் ஒரு சுற்றி சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கிற முடியை சிக்கெடுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கெடுக்கும் போது வலிக்கவும் செய்யாது. முடியும் வந்து பாதியில் கட் ஆகுறது இல்லை வேர்லேருந்தே முடியை வந்து பிடுங்கிட்டு வருது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலைக்கு குளித்த உடனே வந்து தலை சீவுவாங்க. முடியோட வேர் எல்லாமே ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சீவு போட்டு சீவும் போது பார்த்தீங்கன்னா வேரில் இருக்க முடி எல்லாமே ஈஸியாக கழண்டிட்டு வந்துடும். அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணாதீங்க. நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்து முடி ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கிடுங்க. முடி ஈரமாக இருக்கும்போது தலையில் சீப்பு போடாதீங்க. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் முடிக்கு இன்னும் ஆயில் அப்ளை பண்ணலை. ஸோ முடி வந்து அடர்த்தியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயிலை தான் நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த ஆயில் எப்பயுமே எனக்கு அம்மா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பட் மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஆயிலை வந்து நானே தான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது காலியானதுக்கப்புறம் நான் அடுத்தது எண்ணெய் ரெடி பண்ணணும். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த எண்ணெய் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதமாக நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். நான் எப்பவுமே தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் முடியில் தான் எண்ணெய் அப்ளை பண்ணுவேன். அந்த கடைசி முடியில் தான் வந்து முடி அதிகமாக வெடிப்பு விட்டுருக்கோம். முடி வெடிப்பு விட்டாலுமே முடி வளராது. ஒன்று அந்த முடியை கட் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்கூல் ஜடை போடுவாங்க பார்த்தீங்களா, ரெட்டை ஜடை, அந்த மாதிரி நம்ம வந்து பின்னி மடித்து கட்டிக்கணும். அப்போ தான் அந்த முடி வந்து அதிகபட்சம் வெடிப்பு விழாமல் இருக்கும். ஸோ வந்து எப்பயுமே நான் அந்த முடியில் தான் வந்து நான் எண்ணெய் தேய்ப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து தலை ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணுவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து தலையை வந்து சீவலாம் மாட்டேன். அந்த எண்ணெய் தேய்ச்சாலுமே நமக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சினா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் தலை சீவவே மாட்டேன். கொண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருப்பேன். மறுநாள் தான் நான் தலையே சீவுவேன். எண்ணெய் தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு எனக்கு பின்னல் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் பின்னல் போடுறேன். அதிக நேரம் பார்த்தீங்கன்னா அம்மா தான் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜெலாம் பண்ணி விடுவாங்க. பட் அம்மா வந்து எனக்கு மசாஜ் எப்படி பண்ணி விடுவாங்கன்றதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கன்னம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து மைல்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்லேருந்து மசாஜ் பண்ணிகிட்டே வந்து தலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. கண்ணு பக்கத்தில் கொஞ்சம் மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இல்லை வேறு ஏதாச்சும் டென்ஷன் இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம 5 விரலோட நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அழுத்தம் கொடுத்து தலையில் மசாஜ் பண்ணுங்கள். விரலோட நுனி பகுதியில் அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது அது நம்ம பாடிக்கும் பெனிஃபிட் அதிகம். முடியோட வேர்க்கால்களுக்கும் பிளட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னங்கழுத்தில் வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. பின்னங்கழுத்துல இருந்து தலைக்கு அப்படியே மைல்டாக மசாஜ் கொடுத்துட்டே வந்து தலைக்கு வாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து வலியிலேருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கழுத்தில் இருக்கிற நரம்புக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியிலேருந்து தலைக்கு போகிற நரம்புகள் வழியாக பிளட் வந்து பரவுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். எனக்கு நானே மசாஜ் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக வாட்டம் வரல. பட் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது ஹெல்ப்புக்கு கூட யாராச்சும் வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற நீங்கள் யாராச்சும் என்னோடய ஃபேஸில் இருக்க மரண பீதி யாராச்சும் நோட் பண்ணிங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்கு என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு மரண பீதியிலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனை தூங்க வச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அவன் எழும்புறதுக்குள்ளவே இந்த வீடியோவை முடிச்சாகணும்.
ஆனால் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவன் எழுந்துட்டானா என்னால் முழுசாக வீடியோ எடுக்க முடியாது. ஸோ என்னோட மைண்டு ஃபுல்லாக அதுதான் ஓடிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தேய்ச்சாலுமே ஒரு 2 நாளைக்கு வந்து எந்த ஒரு ஹேர் ஸ்டைலையும் நம்ம ட்ரை பண்ண முடியாது. என்ன ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாலுமே வந்து நமக்கு ஒழுங்காக வராது, சிலிப்ட்டு தான் வரும். ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னல் போட்டால் தான் ஒழுங்காகவே வரும். நீங்கள் யாராவது தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ண உடனே பின்னல் ஒழுங்காக வரலன்னு டென்ஷன் ஆகிருக்கீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் கேர் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோஸ் போடணுன்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பையன் எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனோட வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.